அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த இடத்துக்கு பேர் ஷபீகா என்று சொல்லப்படக்கூடிய இடம், சுபைகா என்றும் சொல்லுவார்கள். ஹரமுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இது எந்த இடம் அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவமாக அல்லாஹுவால் தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த மக்கத்து மண்ணில் ஜாஹிலியா என்று அறியாமை கால மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருந்தார்கள். அவர்கள் விபச்சாரம், கொலை, கொள்ளை, அடுத்தவருடைய பொருட்களை அபகரிப்பது, மது போன்ற எண்ணற்ற கொடுமைகள் இருந்தாலும் கூட ஜாஹிலியாவிலேயே ஆகப்பெரும் உச்சமான ஒரு மோசமான செயல்தான் இந்த இடம். பெண் குழந்தை பிறக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கப்பட்டதுன்னு சொன்னாலே மக்காவாசிகள் எத்தவாரா மினல் கௌம், இந்த ஊரை விட்டு மறைஞ்சி எங்கேயாவது ஓடி போய் என்ன செஞ்சிருவாங்க, ஒதுங்கி ஒரு லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா, அவருடைய முகமெல்லாம் கருத்துருங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். அப்போ முகம் கருத்து ஊரை விட்டே காலி பண்ணி போகிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பார்வையாக பெண் குழந்தையை அவர்கள் பார்த்திருந்தார்கள். இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகம் வந்ததற்கு பின்பு அந்த கொடூரமான செயலை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தினுடைய நிகழ்வோடு அது தடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பு சஹாபாக்களாக அன்றைக்கு வாழ்ந்தவர்கள், இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு தோழர்களும் பல எண்ணற்ற சஹாபாக்கள் கூட தங்களுடைய குடும்பத்துடைய பெண் குழந்தைகளை இதே குழியிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய குழியை பாருங்கள், இந்த அங்கே ஒன்று இருக்குது, இந்த அங்கே 2 இருக்குது, 3, 4, இந்த கல்லுகள்லாம் சேர்த்துருக்கிறது ஏறத்தாழ ஒரு 13 குழி உள்ளே இருக்குது. அப்போ எக்கச்சக்கமான குழிகளையும் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 10-15 பிள்ளைங்களை, 12 பெண் குழந்தைகளை வந்து உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை தகப்பனே செய்வாங்க. எந்த அளவுக்கு என்றால், மக்காவில் பேசிக்கொள்வார்கள் பெற்றோர்கள் எல்லாம், நாளைய தினம் நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் பிள்ளைகளை கூப்பிட்டுன்னு சொல்லி பேசி ஒரே நேரத்தில் 10-15 தகப்பமார்கள் தங்கள் பெண் குழந்தைகளை சேர்த்து பிள்ளைக்கு நல்ல ஆடை உடுத்தி நல்ல அழகான முறையில் உணவு கொடுத்து தகப்பனே கொண்டு வந்து கண்ணு முன்னாடி பிள்ளைக்கு முன்னாடி குழியை தோண்டுவார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி செய்தியை ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள் தஃப்சீரில். அப்படி ஒரு குழியை தோண்டுகிற போது மண் வந்து தகப்பனுடைய தாடியில் விழுமா. அந்த புள்ள சொல்லுமா, வாப்பா அத்ருபு துராப், அந்த மண்ணை எடுத்து வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லுமா. அந்த நேரத்திலும் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த புள்ள சொல்றதையும் கேட்காம, அப்போ கூட கவலை இறக்க கூட வராமல், ஒரு யோசனை வராமல் அந்த பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய பெற்றோர்களாக, தந்தைகளாக இந்த மக்காவை சார்ந்த ஜாஹிலியாவுடைய குஃபார்கள் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஹதீஸ்களை பார்க்குறோம். இஸ்லாம் வந்ததற்கு பின்பு அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், உயிரோடு புதைக்கப்பட்ட பிள்ளை எதற்காக புதைக்கப்பட்டது என்று மறுமையில் விசாரணை இருக்கு. இந்த விசாரணையை வசனம் வந்த உடனே சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில் அழுகிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல கேட்பாங்க, ஏன் இந்த வசனத்துக்கு அழுகிறீங்க உமர்ன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாம் வருவதற்கு முன்பு இதே இடத்தில் நானும் 2 பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறேன், உயிரோடு புதைச்சிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழுன்னு அழுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள், யா உமர், அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாத்துக்கு நீ வந்ததுனால அதற்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவம் என்ன செய்யப்படுது,